நண்பர்களே, இன்றைக்கி இரவு நேரத்தில் பின்னிரவை தாண்டி நாம் இருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. எனக்கு இந்த டைம் மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, கால கடிகாரம், அது அப்படி இருந்ததுன்னு சொன்னால், அது உண்மைன்னு சொன்னால், அதில் பயணித்து என்னுடைய முன்னோர்கள் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்னுடைய தந்தையார், தந்தையாருக்கு தந்தையார், என் தாய், தாயாருக்கு தாயார், இப்படி அந்த என்னுடைய வேர்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த அடிப்படையில் நான் சமீபத்தில் கூட, சமீபம்னு சொன்னால் நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அதுக்கான ஒரு பயணம் மேற்கொண்டு எல்லாமே பூர்வீகம், என்னுடைய பெற்றோர்களுடைய பூர்வீகம் ஆந்திரா இருந்ததுனால நான் அங்கே பயணம் மேற்கொண்டு முடிஞ்சளவு நான் தேடி பார்த்தேன் என்னுடைய உறவினர்கள் எல்லாம். இது எனக்கு எளிதாக இருக்கும். அந்த கடிகாரத்தில் பயணிக்கும்போது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பின்னோக்கி போனது இது கொஞ்சம் முன்னோக்கி போனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, ரொம்ப ஆசையாக, பேராவலாக இருக்குது. படைப்பியல் ரீதியாகவே நாம் ஒருவர் இன்னொருடைய மனதில் இருக்கிற விஷயங்களை நாம் புரிஞ்சிக்க முடியாத அளவு செட்டப்பில் நாம் இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நிம்மதி எழுந்து நம்ம வாழ்க்கையில் போயிடுவோம். நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நான் பேசிகிட்டே இருக்கிறவர், முகத்துக்கு முன்னால் பேசுகிறவர், முகத்துக்கு பின்னால் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அது எண்ணங்கள் நமக்கு தெரிய வந்துடும். அதனால தான் அந்த அறிவை நமக்கு படைப்பியல் ரீதியாக தரலை. இப்போது இந்த டைம் மிஷின் விஷயத்துக்கு வருவோமே. இது ஒரு ஆசையா? சரி, இன்னொரு ஆசை என்னன்னு சொன்னால், இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பயணம் போய் என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. வயசான காலத்தில் என்ன ஆசைங்கள்லாம் வருது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன ஒரு இதுதான், ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை நான் காலம் சென்ற மூதறிஞர் சிராஜல் மில்லத்து அப்துல் சமத் சாஹிப்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்களுடைய பத்திரிகையில் நான் சிறப்பு நிருபராக பணி செய்துட்டு இருந்த காலகட்டம் அது, மணிச்சுடர். அப்போது பணியாற்றிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப அவர் அதிக அளவு இது கொடுத்து எனக்கு பயிற்சி அளித்தார். மிகவும் ஒரு நெருங்கிய இதில் அவரே எனக்கு விருந்தும் படைப்பார். சாப்பாட்டு நேரத்தில், லஞ்ச் ஹவர்ஸில், மதிய நேரத்தில் போயிடுவேன். நான் அங்கே போகும்போது அசைன்மெண்ட்டுக்காக அவர் பரிமாறுவார் அவரோட டேபிளில் வச்சு. அப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் உரையாடுவோம். அந்த உரையாடு ஆன்மீகம், அரசியல் எல்லாமே கலந்துருக்கும். நான் நிறைய கேள்வி கேட்பேன் அவரை. இவர் மட்டும் இல்லை, இது மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் என்னுடைய தொடர்பு ஓட்டத்தில் மிக நெருக்கமான இதில் இருந்தாங்க. பெரிய ஒரு கிஃப்ட், இறைவனுடைய கிஃப்ட் அது, எல்லா போடும் இறைவனுக்கு. அப்படியா இருக்கிற நேரத்தில் அவருடைய ஆசைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நபிகளாருடைய அந்த குரல் அரஃபா மைதானத்தில் இறுதி ஹஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நினைவில் இதில் சொல்லுவாங்க. அந்த சொல்லாடலில் அதில் ஆற்றிய உரை இருக்க, அந்த உரை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு உரை, அறிவுரை, அறவுரை, உலக மக்களுக்கான செய்திகள், எல்லா விதமான இதை அதில் அந்த தொகுப்பாக வருது. சட்டத்திட்டங்கள் எல்லாமே அதில் வருது. அப்படிப்பட்ட அந்த அரஃபாத் உரை, பேருரையை தன்னுடைய 1,00,000த்துக்கும் மேற்பட்ட நபி தோழர் தோழியர்கள் மத்தியில் நபிகள் நாயகம் ஆற்றிய அந்த உரை இருக்க, அந்த உரையை ஒரு காலகட்டத்தில் மனிதன் காற்றில் தான் அந்த அலைகள், ஒலி அலைகள் மிதந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒலி அலைகளை ஈர்த்து மனிதன் கேட்குற ஒரு காலகட்டம் வரும் விஞ்ஞான வளர்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உண்மைதான் அது. இது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தவங்க அது என்னை விட அதிகமாக அது விளக்க முடியும். நான் நடந்த நிகழ்வு தான் சொல்கிறேன். இப்படியா இருந்த சூழலில் இது ஒரு அனுபவம் எனக்கு. ஆமாம், அது ஒரு காலகட்டம் வரும், கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லா நபிகள் நாயகத்துடைய குரலை கேட்பாங்க. அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கால எந்திரம் இருக்குல்ல, டைம் மிஷின்,
இதில் ஏறி இன்னும் சில ஆண்டுகள், ரொம்ப பெரிய இல்லை, சில ஆண்டுகள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆவல். ஏன்னு சொன்னால், இங்கே நான் ஒரு கார்டன் நந்தவனம் வச்சு நடத்திட்டு இருக்கேன் இல்லையா, அது அது ஒரு நண்பருடைய இடம். அது அவர் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தார். அது நமக்கு கார்டனுக்காக கொடுத்தாரு, இட வாடகை இது. அது நம்ம நடத்திட்டு இருக்கும்போது ஒரு வீடு கட்டுற ஒரு பிளான் வந்துடுச்சு, ஒரு 2 வருஷம் கழிச்சு. பிறகு அது தடைப்பட்டு போச்சு. மீண்டும் வந்து இப்போது அவர் வீடோ அல்லது கடையோ கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அது நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு தண்டனை அளிச்சிட்டு, ஆனால் தண்டனை வந்து நிறைவேற்றாத ஒரு இதில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு பதட்டம், எதுவுமே நம்மளுடைய இதை வந்து ஆர்வமாக செய்ய முடியாமல் ஏதோ நம்மளை சிறைப்படுத்தின மாதிரியே இருக்கிற ஒரு சூழல் அது, அவ்வளோதான். அந்த சூழலில் இப்போ மறுபடியும் வந்து நமக்கு இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே அது காலி பண்ணி ஆகணும். நந்தவனம் ஷிஃப்ட் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். இது நல்ல ஒரு இடைவெளியில் தான் நமக்கு சொன்னார், ஒரு 5-6 மாதம் இடைவெளியில் தான் சொன்னார். அப்போ இந்த மாதிரி கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம். தேட ஆரம்பிக்கும் போது எதிர்க்கே நந்தவனம்னு சொல்கிறது நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்குது. பிரதான நெடுஞ்சாலை அது, ஊர் எல்லாமே மெயினான ஏரியா. அது எதிர்க்க வந்து ஒரு காலி இடம். அது உலகநாத செட்டியார்னு சொல்லுவாங்க, அவருடைய ஒரு இடம். இந்த செட்டியாரும் என்னுடைய மாமனாரும் தாமோதரன், அவர் இறந்துட்டார், காலச்சந்திரன் என்னுடைய மாமனார். அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். என்னுடைய மனைவியை வந்து செட்டியாருடைய மகள் பட்டமாக சொல்லுவாங்க. அந்த அம்மா இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க மகளாகவும் என்னை மருமகனாக தான் கூப்பிடுவாங்க. அந்த உறவு முறையெல்லாம் கூப்பிடுவாங்க. அவங்க நெருக்கமான உறவுகள் எல்லாமே. அந்த ஏரியாவே, நான் இருக்கிற ஏரியா உலகநாதபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய பேராலே இருக்குது. அது உலகநாத செட்டியார் சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய பேராலே இருக்குது. அந்த இடத்துல அவர் ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது, வளாகம் இருக்குது என்னுடைய நந்தவனத்துக்கு எதிர. அந்த வளாகத்தில் ஒரு மூலையில் இடம், இது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சூழலில் நாங்கள் இடம் கட்டி வச்சுருந்தோம், நானும் என்னுடைய மனைவியும். கண்டிப்பாக நான் என்னுடைய பிள்ளைங்கள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னாங்க. சொல்லி கூட இருக்காங்க போல் தெரியுது. கெடுவாய்ப்பாக அவங்க தவறிட்டாங்க. பிறகு அவங்களுடைய சந்ததிகள்கிட்ட நாம் அணுகும்போது ரொம்ப ஈஸி. இது ரோடுக்கு அந்த பக்கம் போயிட்டால் நம்ம செடிகள்லாம் ஷூட் பண்ண முடியும். பிரதான சாலை எல்லாமே, எல்லா வசதிகளும் இருக்குது. பெரிய கிரவுண்டு, அது எம்டி கிரவுண்டு தான். ஒரு பக்கம் வீடு இருக்கும், சர்ச் மாதிரி மேலே ஃபங்க்ஷன் முதல்ல ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் சுற்றி வந்து வணிக வளாகங்கள் இருக்குது. உள்ளே பெரிய இடம், காலியான இடம் இருக்குது. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அழகான ஒரு தோட்டம் வந்து நம்ம அமைச்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்படியான ஒரு சூழலில் அந்த இடம் இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அந்த இளம் தலைமுறை அவங்களுடைய பட்டமா, நம்ம காலம் சென்ற பட்டமாவுடைய அந்த குடும்பத்தாரில் வந்து நாசுக்கா வந்து அந்த இடத்த வந்து தவிர்த்துட்டாங்க, நமக்கு தரத்துக்காக. அப்போ விருப்பமில்லை போல் தெரியுது, அதை தவிர்த்துட்டாங்க. இந்த சூழலில் சரி, அது ஒன்று நமக்கு இதாச்சா. சரி, இன்னொரு இடத்த நம்ம தேடிகிட்டே இருந்தோம். இது ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு குப்பத்தை ஒட்டி ஒரு பகுதியில் ஒரு இடம் வந்து காலியாக இருந்தது. அது ரொம்ப நீண்ட ஆண்டுகளாக இருந்துச்சு. அதை நாங்கள் பேசி, அதுக்கு முன்பணம் தரத்துக்கு அதுவும் பேசி, வாடகையும் பேசி, எல்லாமே பேசியிருந்த சூழலில் ரம்ஜான் வந்தது. ரம்ஜான் ஒட்டி முடிஞ்ச உடனே நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அம்மாக்கிட்டையும் சொல்லியாச்சு, இது மாதிரி வந்துடுச்சுமா எங்களுக்கு நோம்பு, இதில் எதுவுமே ரொம்ப ஃபங்க்ஷன் ஆக முடியாது, நாங்கள் எங்களுடைய இதே வந்து லைஃப் சைக்கிளே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எளிமையான இது புரிய வச்சோம் நம்ம. அவங்க அந்த குப்பத்தை வாழ் மக்கள், அது ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க எளிமையாக புரிய வச்சோம் நம்ம. புரிய வச்சுட்டு இப்போ ரம்ஜான் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே இந்த ஒரு வாரம் கழித்து பிறகு அதுக்கான ஏற்பாடுகளோடு அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி செல்பேசியில் இது மாதிரி தொடர்பு கொள்கிறேன். முதல்ல எடுக்கலை, எதிர்க்க தான் வருவாங்க போவாங்க, மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் அவங்க புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 2வது வாட்டி மறுபடியும் ஃபோன் அடித்து பிடிச்சேன். அவங்கள பிடிச்சி கேட்டேன், என்னம்மா ஏதாச்சு, நான் அடுத்த வியாழனோ வெள்ளியோ ஒரு நாளில் நம்ம வந்துடுங்க, நம்ம அந்த இடத்தையும் வந்து காட்டிட்டுங்க, எங்களுக்கு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சொன்னீங்களே, அந்த முடிஞ்சு அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க, நாங்கள் முன்பணம் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க திடீர்னு சொல்லி பேச்சுன்னு கூட சொல்கிறாங்க, இல்லை அந்த இடம் வந்து வேறு ஒருத்தருக்கு நான் கொடுத்துட்டேன் இந்த வாடகைக்கு, என்னோடய வாடகை அதிகமாக கொடுத்துட்டேன். அவங்க பேசுனது தான் அது, நம்ம பேசுனது ஒத்துக்குனது, அவங்க எல்லாம் ஒத்துக்குனது. முன்பணம், வாடகை ஒன்றுமே இல்லை, ஒரு திறந்த வெளியாக இருக்குது, அதை சுற்றி நான் தான் வேலி போட்டுக்கணும்.
கரண்ட் இல்லை, கரண்ட்டை வந்தோமா எடுத்துறேன்னு சொன்னாங்க. வாட்டர் வசதி கிடையாது. வாட்டர் வசதிக்கு போர் போட்டாகணும். இவ்வளோ செலவுகள் இருக்குது. கிட்டத்தட்ட ₹1,00,000 செலவு நமக்கு ஆகிடும் அது. இது சிறுக சிறுக நானே திரட்டி ஆகணும். இப்போ எப்படி முன்பணம் நான் ரெடி பண்ணனோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இங்கேருந்து நம்ம அப்படி சரி பண்ணிவிட்டு இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகும். கடைசி நேரத்தில் ஒரு கல்லுகள் இறக்கும்போது நம்ம கடைசி செடியை எடுத்துருவோம். இதுதான் எங்களுடைய திட்டம். இது கெடுவாய்ப்பாக என்ன ஆகிப்போச்சு இன்றைக்கி. கெடுவாய்ப்புன்னு சொல்லக்கூடாது, இறைவனுடைய இந்த சொல்கிற டைம் மிஷினில் தான் ஏறி போய் பார்த்தா தெரியும் என்ன நல்லது வச்சுருக்கா கெட்டது வச்சுருக்கா இறைவன்ட்டு. ஒரு காலமும் எனக்கு அவன் கெடுதி இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இறைவனுடைய பேரில் தான் என்னை சுற்றி சூழ்ந்து இருக்குது. சின்ன வயசுலேருந்து நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பார்க்குற அது உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இப்போ வீடியோ 10 நிமிஷம் தாண்டி போச்சு. எனக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், இப்படி வந்து சொல்லிட்டாங்க, வேறு ஒருத்தர் ஹோட்டல்காரருக்கு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா இந்த பக்கம் வரீங்க போகிறீங்க, உங்களை நம்பி நான் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அது எனக்கு பிடிக்கிற மாதிரி. கடைசியில் என்ன செய்யுது, என்னப்பா இப்படி பேசணும், கொஞ்சம் குரல் ஓங்க ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு. ஒன்றும் இல்லைம்மா, நான் என்ன செய்ய போகிறேன், இறைவன்கிட்ட தான் கடவுள்கிட்ட தான் முறையிடணும், இதை வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை நம்பி இது மாதிரி பண்ணிட்டீங்களாம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். இப்போ இடம் தேடலாம் மறுபடியும் இருக்குது. எனக்கு ஒரு வியப்பு என்னன்னு சொன்னால், எங்கே எப்படி எந்த இடத்துல கிடைக்கும், எப்படி அமைச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த திட்டம் இல்லாமல் நான் ஒரு தவியாக தவிச்சிட்ருக்கேன். ஆனால் நெஞ்சம் முழுக்க வந்து நல்லது நடக்கும், இறைவன் நமக்கு வந்து நல்ல ஒரு இடம் உருவாக்கும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால், நான் என்னுடைய திட்டம் என்னன்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்கிறது, எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு, மீடியா கனவு. நான் அதுக்காக தான் வேலையை திறந்து வந்தேன். பிறகு அதுக்காகவே நான் படித்தேன், அதுக்காகவே தயாராகினேன். பிறகு வேலைன்னு வரும்போது என்னுடைய அந்த வேலையும் திறந்துட்டு அதுக்காக முழு நேரத்தில் நான் ஈடுபட இருந்தேன். ஆனால் என்னுடைய சக பத்திரிகை நண்பர்கள்லாம் சொன்னாங்க, வேலையை விட வேண்டாம். காலம் சென்ற தினமணியினுடைய ஆசிரியர் ராமன் சம்பந்தன் சார் கூட சொன்னார், எனக்கு பர்சனலாகவே சொன்னார், வேண்டாம் வேலையை விடாதப்பா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போது சன் டிவியில் இருக்கிற நண்பர் குணசேகரன் இருக்கார், அவர் கூட எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன், வேலையோட எக்காரணம் கொண்டு வேலையோட வேணாம்னு சொல்லிட்டு. அதனால் நான் ஒரு கட்டம் வரும்போது அதிகாரியாக நான் பதவி உயர்வு போயிட்டு, பிறகு ஒரு கட்டத்தில் நான் வெளியே வர வேண்டிய சூழல் ஆகி போச்சு. எனக்கு ஒரு சின்ன விபத்து நடந்தது காலில். பிறகு நிர்வாக மாற்றங்கள் நிறைய இருந்துச்சு. அங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஒர்க்கர் மத்தியில், பிறகு என்னுடைய மேலதிகாரிகள் மத்தியில். இதெல்லாம் ஒரு டெய்லி வந்து ஒரு பணத்துக்கு பின்னால் ஓடுற ஒரு சூழலாக இருந்ததுனால எனக்கு இது சரிப்பட்டு வரல. நான் நல்லபடியாக நளினமாக சொல்லிவிட்டு நான் விஆர்எஸில் வெளியே வந்துட்டேன் வைங்களேன். வெளியே வந்துட்டு நம்ம ஒரு மீடியாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம சொந்தமாக ஒரு யூடியூப்பில் நம்ம சேனல் இருக்குது, ஏற்கனவே பாமர நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இப்போது ஜோக்கர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்குது. அதனால் வந்து செய்திகள் வாசிக்கிறது, செய்திகள் கொடுக்குறது எல்லாமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு என்னுடைய மகளை வச்சு நான் நிறைய விஷயங்களை இதை பண்ணியிருக்கிறேன். வெல்ஃபேர் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இதில் அந்த அமைப்பில் இருந்தப்போ அவங்களுடைய ஊடக இதையெல்லாம் முழுக்க நான் தான் கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ செய்திகள் வாசிக்க ட்ரையல் பண்ணி பார்த்தோம். சூப்பராக வந்து என்னுடைய மகள் வந்து செய்திகள் வாசித்தாங்க. ஸோ உலக செய்திகள்லேருந்து எல்லாம் சமுதாய செய்திகள் வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம். நல்ல சக்ஸஸாக தான் வந்துச்சு. அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்தேன். பட்டு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து மீடியா, இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் வசிக்கிற இடம் வந்து சுற்றுச்சூழல் மாசான ஒரு பகுதி. அதனால் நாம் இதை செய்வோம், அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம், நாலேஜ் ஷேரிங் பண்ணுற இந்த வேலையை செய்வோம். 50 வருஷம் மேலே எனக்கு வந்து செடி கொடிகள் சம்மந்தமாக எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, நிறைய படிச்சிருக்கிறேன். அது சம்மந்தமாக பெரிய பெரிய வல்லுநர்களை நான் தினமணியில் இருக்கும்போது சந்திச்சிருக்கேன். வேளாண்மணியில் தினமணியில் தினமலருக்காகவும் நிறைய சந்தித்து நான் பேட்டிகள் எடுத்திருக்கேன். அதனால் இன்பில்டாக வந்து என்னுடைய குடும்பத்தார் வந்து என்னுடைய பாட்டி அந்த வகைரால் எல்லாமே விவசாயிங்க, அவங்க வேளாண் விவசாயிங்க, வேளாண்மை துறை சார்ந்தவங்க. அதனால் எனக்கு இயல்பாக வந்துடுச்சு அது. சரி, நம்ம சுற்றுச்சூழல் விழிப்புணர்ச்சிக்காக இது எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நந்தவனத்தை ஆரம்பித்தேன். புதுசாக ஒன்றும் இல்லை, என்னுடைய மாடி தோட்டம் அப்படியே வந்து புலம்பெயர்ந்து இன்னொரு ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அது ஒரு தோட்டமாக மாறி போச்சு. அழகாக ஜம்முன்னு இது பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கூட கூகுள் மேப்பில் நந்தவனம் போடணும், நந்தவனம் போட்டு கேஹெச் ரோடு போட்டிங்கன்னா சூப்பராக இது காட்டிடும். பாருங்கள், வாய்ப்பு இருக்குதுங்க. அது வந்து தான் அது வந்துட்ட பிறகு நிறைய மக்களை சந்திக்க ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு நிறைய எஜுகேட் பண்ண ஆரம்பித்தேன். கமர்ஷியலாக எல்லாமே அவங்களுக்கு எஜுகேட்டும் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கூல் பிள்ளைங்க அந்த வழியாக தான் வருவாங்க.
எல்லாத்துக்கும் சுற்றுச்சூழலுடைய முக்கியத்துவம் பற்றி நளினமாக பேசி சிரித்து கிஃப்ட் கொடுத்து இப்படியாக தான் வந்து நம்முடைய இந்த அன்றாட பணிகள் ஓடிட்டு இருக்கீங்க. என்ன ஆசைன்னு சொன்னால், ஒரு பெரிய கிரவுண்டில் அழகாக செடி கொடிகளை பிரித்து பசங்களை உள்ளே அழைச்சி உட்கார வச்சு ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு அவங்களுக்கு அந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமாக வந்து விழிப்புணர்ச்சி ஊட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேராவலாக நான் இருக்கிறேன். அது மாதிரி வசதி, இட வசதி எனக்கு கிடைக்கல. நண்பர்கள் யாராவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வாடகை கொடுத்துருவேன். ஓரளவு வாடகை, தண்ணி வசதி மட்டும், இட வசதி மட்டும்தான் போதும். இது உள்ளே வந்துட்டாங்கன்னா, என்ட்ரி ஆச்சு ஆள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் மாணவிகள் ஏதோ வாரத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டியும் வந்து நம்ம உட்கார வச்சு அவங்களுக்கு டீ காஃபி கொடுத்து ஒரு ஒரு இந்த இயற்கை சூழலோடு அவங்கள வச்சுட்டு எஜுகேட் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொரு எண்ணமும் இருக்குது. ஏன்னா இது சக்ஸஸ் ஆகிருக்கு. என்னுடைய நந்தவனத்துக்கு மன உளைச்சலுக்கு ஆளான நிறைய பெண்கள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தர ஒரு இடமா கூட நான் வச்சுருக்கேன். அவங்க வந்துட்டு அந்த சூழலில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து உக்காந்துட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டீ காஃபி வாங்கி கொடுத்து அனுப்புகிற மாதிரியோ வசதியோட ஒரு இடம், கொஞ்சம் பெரிய இடமா இருந்தால் நம்ம செய்யலாம். ஏன்னா என்கிட்ட இருக்குது நெய்தல் நில தாவரங்கள் நிறைய வச்சுருக்கேன். அது சம்மந்தமாக ஆய்வு, நாலேஜ் ஷேரிங், ப்ரொடக்ஷன் எல்லாமே நடக்குது அங்கே. அதனால் ஒரு பெரிய இடமா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரதான சாலை ஒட்டி இடமா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான வீடியோ இல்லை, உங்கள்கிட்ட இது கேட்குறான வீடியோவில் சொல்கிறேன். என்ன சொன்னால், இப்போ என்ன நடக்க போகுது ஒரு கன்ஃபியூஸில் நான் இருக்கிறேன். அந்த நம்பிக்கை, பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கும் என்னுடைய இணையருக்கும் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இறைவன் நமக்கு கண்டிப்பாக நல்லது புரிவான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான செட்டப்புக்கு நம்ம போனோம் இல்லையா, அதுதான் கொஞ்சம் பதட்டம், கொஞ்சம் வந்து சின்ன ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் மனசில் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் டைம் மிஷினில் ஒரு இருந்துச்சுன்னா ஒரு சர்ன்னு போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமே சொல்லிட்டு ஒரு ஆசை. அந்த ஆசையை தான் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு வீடியோ ஆகிடுச்சு. நம்மள மன்னிக்கணும். இரவு நேரத்தில் இரவு நாடி தான் பிரார்த்தனை பண்ணுங்க, நல்ல ஒரு சிறப்பான இடம் அமைகிறதுக்கு. எல்லாம் ஒரு பச்சை பசையல்னு சொல்லிட்டு ஒரு உலகம் உருவாக்கான ஒரு முயற்சி, சின்ன முயற்சி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அட்லீஸ்ட்டு என்னுடைய முழக்கம் இது தான். நீங்கள் கூட கேட்டுன்னு இருக்க, நீங்கள் கூட உங்களுடைய வீட்டில் குறைஞ்சது ஒரே ஒரு கொட்டாங்கச்சியில் ஒரு செடி வளங்க. இதுதான் நான் சொல்லுவேன். என்னுடைய இது பேனரில் கூட, நந்தவனம் பேனரில் தான் போட்டிருக்கிறேன். குறைந்தது அட்லீஸ்ட் ஒரே ஒரு கொட்டாங்கச்சியில் ஒரு செடி வளங்க, சுற்றுச்சூழலை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 13 லட்சம் அளவு காற்றை வந்து பிராணவாயு நமக்கு செடி கொடிகள் தருது. அது எந்த சிலிண்டர் எத்தனை காசு கொடுத்து வாங்க முடியுமா பாருங்கள். ஒரு நாளைக்கு 13 லட்சம் ரூபாய் அளவுக்கான மதிப்புள்ள பிராணவாயு நம்ம உள்வாங்குறோம். அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துட்டு, நம்மளை அறியாமல் நடந்துட்டுருக்கு பாருங்கள். அதனால் அந்த சூழலில் வந்து இதுதான் நம்முடைய நோக்கம், அடிப்படை நோக்கம். உற்பத்தியும் அதை வந்து கல்வி, அடுத்தவங்களுக்கு நம்முடைய இதை வந்து நாலேஜ் ஷேரிங்கும் இது கூட வந்து எல்லாமே நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நோக்கமாக இருக்குது. பிறகு வந்து ஆய்வு, ரிசர்ச்சு. இது நெய்தல் நிலம் சொன்னேன் இல்லையா, இந்த நெய்தல் நிலத்தில் கடல் அரிப்பு அதிகமாக இருக்குது. இந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு இந்த மேங்க்ரோவ் அலையாத்தி காடுகள் இருக்குல்ல, அது அந்த இப்போது தூண்டில் வளைவுகள் நிறைய போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு. அந்த தூண்டில் வளைவுகள் 2 பக்கமும் வந்து இந்த அலையாத்தி காடுகளில் செடிகளை கொண்டு வந்து நடணும்னு சொல்லிட்டு பேராவலாக நான் இருக்கிறேன். இது மாதிரி ஆராய்ச்சியில் தொடர்ந்துட்டுருக்கு. இந்த நிலத்துக்கான தாவரங்கள். சரி, இப்போது இது நான் ஒரு கடைசியாக ஒரு நிமிடம் நீங்கள் உங்கள் அனுமதி கொடுக்கணும். நெய்தல் நிலம் சொன்னேன் இல்லையா, நெய்தல் நிலத்தில் இப்போ குறிஞ்சி நில தாவரம் ரோஜா, அதை கொண்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. நர்சரிக்கு வரவங்கலாம் ரோஜா நிறைய கேட்பாங்க. நான் வந்து டெமோக்காக ஒரு 5-6 செடி வச்சுருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு நான் எஜுகேட் பண்ணுவேன். ரோஜா வந்து குறிஞ்சி நில தாவரம், அந்த சூழலை உருவாக்கணும், மண்ணை நம்ம இது பண்ணணும், கொஞ்சம் சிரத்தையாக நம்ம கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாங்க. நீங்கள் அதை இங்கே நீங்கள் வளர்த்துடலாம் ஏன்னு சொல்லலாம். அவங்க கேட்பாங்க, நிறைய செடி வளர்த்து ரோஜா செடி செத்து போகுது ஐயா, என்ன செய்யலான்ட்டு. அப்போ நான் காட்டுவேன். ஒரு 5-6 செடி நான் உள்ளே வச்சுருக்கிறேன் வெரைட்டியாக. இந்த மாதிரி தொட்டி அளவு, இதுக்கு மண், வடிகால் வசதி. ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி நீங்கள் பார்க்கும்போதெல்லாம், அந்த செடியை கிட்ட போகும்போதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. வாரந்தோறும் தவறாமல் எப்படி வந்து கர்ப்பிணி பெண்ணை நம்ம கவனிக்கிறோமோ கண்ணும் கருத்துமாக பூக்கிற தாவரங்கள், காய்க்கிற தாவரங்கள் கண்டிப்பாக நீங்கள் உரமிடணும். இயற்கை உரங்களை நீங்கள் இப்படி பண்ணிக்கிங்க. லீஃப் மோல்டு, தடை உரம், இல்லை காய்கறி கிச்சன் வேஸ்ட்டுங்க, அல்லது கால்நடையுடைய தொழு உரம் எது இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். நம்ம பகுதி, நம்ம நெய்தல் நிலவாசிகள், நமக்கு நிறைய வந்து அந்த மீன் இது கிடைக்கும், மீன் கழிவுகள், அது மீன் அமிலங்கள் தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அழகாக அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் இப்போ இதெல்லாம் செய்யணும்.
அதுக்காக தான் நம்ம இந்த இடத்த கொஞ்சம் இடம் பெரிய இடம் தான் கடவுளே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு யோசனையும் கவலையும் இருக்குது. டைம் மிஷின் தான் இல்லை, மீண்டும் போய் பார்க்குறதுக்காக ப்ரே பண்ணுங்க நண்பர்களே. எனக்காக நீங்கள் பிரார்த்தனைகள் இது பண்ணுங்கள். வாழுங்காலம் வரைக்கும் நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து நாம் வாழ்கிறது இல்லாமல் நம்முடைய அண்டை அயலார் இந்த உலகத்துக்கும் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பேராவலில் இருக்கிறேன். நல்ல அடித்தடங்களை பதிச்சுட்டு போகணும், பின்னால் வரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. எங்கேயாவது கிடைக்குதா பாருங்கள், டைம் மிஷின் கிடைச்சா எனக்கும் சொல்லிவிடுங்க, நானும் பார்த்துட்டு வரேன். ஓகே, நன்றி. நள்ளிரவாகட்டும். குட் நைட்.